இழுக்கான சூழ்நிலை எங்களுக்கு உருவாகல. அங்க சண்டை போட்டுக்கிற 2 பேருக்கும் தான் இழுக்கான சூழல் உருவாகுது. வடகலையும் தென்களையும் மாறி மாறி சண்டை போடுது. இதுல நாங்க ஏதாவது பங்குதாரரா சொல்லுங்க. இல்ல, இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது. நாங்கள் அர்ச்சகர்களை, அவர்களை தெய்வத்திற்கு பணி செய்கின்றவர்களை போற்றுகின்றோம், மதிக்கின்றோம், துதிக்கின்றோம். அவர்கள் அதை உணர்ந்து அவர்களுக்குள் ஒரு சுகமான சூழலுக்கு செல்ல வேண்டும். சட்டமன்ற நான் தலைமைச் செயலகத்திலேயே 2 தரப்பிலும் அழைத்து 3.5 மணி நேரம் உட்கார்ந்து அவர்கள் கலந்து பேசியிருக்கின்றோம். அவர்கள் ஒருவருக்கு விட்டுக் கொள்கின்ற சண்டையை பார்த்தால் அங்கு கூட ஒரு பாதுகாப்பு கோரித்தான் பஞ்சாயத்து செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. ஆகவே அனைத்தும் உணர்ந்த அவர்கள், வடகலை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, தென்கலை சார்ந்தவர்களாலும் சரி, விட்டுக் கொடுப்பவர்கள் என்றும் கெட்டு போவதில்லை. கெட்டு போனவர்களை பார்த்தால் விட்டுக் கொடுத்திருக்க மாட்டார்கள். ஆகவே விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் என்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக வடகலை தென்கலை இருவரையும் கேட்டுக்கொள்கிறேன்.